நீண்ட இடைவெளி ஜோதா பேகம். இருப்பினும் நெருக்கமாக இருப்பதை போல் உணர்ந்தேன். நான் உடலால் ருக்கையா பேகத்திடம் இருந்தாலும் மனதால் உங்களோடு தான் இருந்தேன். நானும் உங்களை நெருங்கியதாகவே உணர்ந்தேன் ஷேன்ஷா. இந்த நீண்ட யாத்திரை என்னை உங்களிடம் சேர்த்து விட்டதாக உணர்கிறேன் ஷேன்ஷா. நான் உங்களை அடைந்து விட்டதாகவே தோன்றுகிறது. இனியாவது வாய் திறந்து பேசுவீர்களா அல்லது முகம் பார்த்தபடி நிற்பீர்களா? கூறுங்கள். ஹுசூர், இது அபசகுணமான செய்தி. நான் நினைத்தேன். அழுது வடியும் உங்களது முகத்தை பார்த்தாலே நற்செய்திகள் நாலாபுறமும் சிதறிவிடும். கூறித்தொலை. ஹுசூர், நமது திட்டம் தோல்வியடைந்து விட்டது. நமது ஒற்றர்கள் ஷகன்ஷாவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவரை தனியாக பார்த்தவுடன் அங்கிருக்கும் கொள்ளையர்களுக்கு தகவல் அனுப்பி அவர்களும் இரவில் ஷகன்ஷா தங்கிய இடத்திற்கு வந்து தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் என்ன? ஷெஹன்ஷா அவர்கள் கொள்ளைக்காரர்களை கொன்று குவித்து விட்டார். ஒருவன் கூட மிஞ்சவில்லையா? தப்பி ஓடுவதற்கு கூட அவர் யாரையும் அனுமதிக்கவில்லை. பிழைத்து விட்டாய். இல்லையேல் இந்த குறுவாள் உன் தொண்டையை அறுத்தெறிந்திருக்கும். ஓடிவிடுங்கள் இங்கிருந்து. ஓடிவிடுங்கள் இங்கிருந்து. எதுவரை ஜலால்? இன்னும் எதுவரை உனது அதிர்ஷ்டம் உன்னை காப்பாற்றும்? ஒரு நாள் உனது அதிர்ஷ்ட மாயத்திரையை கிழித்து எனது வாள் உன் தொண்டையை தீண்டும். आदाब ताये। ஜலால், உன்னை பார்க்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உன்னுடைய தீர்த்த யாத்திரையும் பிரயாணமும் நன்றாக இருந்ததென்று. நிச்சயமாக தாயே, எங்கள் பயணம் நன்றாக இருந்தது. ஆம் அத்தை அவர்களே, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இருப்பினும் மிக கடினமான பயணம் இது. ஒரு சாதாரண பிரஜையாக நமது கோட்டையை வந்து அடைவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது அத்தை அவர்களே. எனது கால்கள் மிகவும் வலிக்கிறது. உன்னுடைய வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ருக்கையா. பெரிய இடத்திலிருந்து சிறிய இடத்திற்கு வருவது மிகவும் கடினம். நாம் எதுவாக இல்லையோ அதுவாக மாற நினைப்பது மிகவும் சுலபமானதல்ல. உனக்கு இந்த யாத்திரை எவ்வாறாக இருந்தது ஜோதா? எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அத்தை அவர்களே. முதல் முறையாக நிறைய விஷயங்களை அருகில் இருந்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டியது. நம்முடைய பிரஜைகளின் வாழ்க்கை முறையையும் தெரிந்து கொண்டேன். அதோடு ஷெஹன்ஷாவிற்கு சேவை செய்யும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. மேலாக சலீம் ஷேக் பாபாவின் ஆசீர்வாதமும் கிடைத்தது. நம் அனைவரின் மகிழ்ச்சிக்காகவும் அங்கு பிரார்த்தனை செய்தேன். கயிறும் கட்டிக்கொண்டேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது எனக்கு தங்களை பார்த்தாலே தெரிகிறது ஜோதா. மாஷா அல்லாஹ், இந்த யாத்திரையில் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. நெடுதூரத்தை நடந்தே கடந்து வந்தாலும் உங்கள் முகத்தில் எந்த வாட்டமும் தெரியவில்லை. ஒரு வாரமாக படுத்த படுக்கையில் கிடந்தவர், இன்னொருவர் உதவியின்றி எழுந்திருக்க முடியாதவர் என்று உங்களை பார்த்தால் யாரும் கூற மாட்டார்கள், இல்லையா?
தாயே, இப்போது எனக்கு விடையாளியுங்கள். நான் நட்கா அவர்களிடம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும். ஹோஷியார், பேகங்களை அவரவர் அறைக்கு அழைத்துச் செல். அவர்கள் சோர்வாக இருப்பார்கள். முதலில் அவர்கள் ஓய்வெடுக்கட்டும், பிறகு அமர்ந்து பேசிக் கொள்ளலாம். ஆகட்டும் அத்தையவர்களே. நட்கா அவர்களே, பயணம் நல்லபடியாக முடிந்தது உண்மைதான். ஆனால் யாத்திரை சமயத்தில் சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவைகள் முக்கியமானவை. அவற்றை நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும். அட்கா அவர்களை நான் உடனடியாக சில அதிகாரிகளை சந்திக்க விரும்புகிறேன். தங்களின் கட்டளையை நிறைவேற்றுகிறேன் ஹுசூர். ஆனால் நீங்கள் சோர்வாக உள்ளீர்கள். சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு. அட்கா அவர்களே, நான் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த விவகாரத்தில் உடனே முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால் அனைவரையும் விசேஷ தர்பாரில் என்னை சந்திக்க ஆணையிடுங்கள். உத்தரவு ஹுசூர். ஜலால் அவர்களுடன் என்ன பேச நினைத்திருப்பான்? அவனுக்கு ஏதேனும் தடயங்கள் கிடைத்திருக்கும். நாம் அனுப்பியவர்கள் அனைவரும் இறந்து விட்டனரே. ஒருவேளை அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால்? என்ன விஷயம் ஜோதா? முகத்தில் சோகத்துக்கு மாறாக புன்னகை தெரிகின்றது. பிரயாணம் மிகவும் சுகமாக இருந்ததோ? ஆம் மூர்த்தி, இந்த யாத்திரையை என்னால் மறக்க முடியாது. என்னை பொறுத்தவரை யோசிப்பது அவரவர் விருப்பம். ஜோதா பேகம் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ளத்தான் ஷெஹன்ஷாவை காப்பாற்றினார். ஏனென்றால் ஷெஹன்ஷா இல்லை என்றால் ஜோதா பேகம் எப்படி இருக்க முடியும்? இருந்தாலும் ஜோதா பேகம் செய்தது மிகப்பெரிய விஷயம்தான். வா, வந்து சாப்பிடு. நான் இங்கு கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தேன். ஷெஹன்ஷாவுடன் தனியாக சென்றிருக்கிறாய். அவர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்வாரோ என்று கவலை. அவர் வழியில் உன்னிடம் ஏதாவது கேலி செய்தாரா என்ன? இல்லை மோதி, உண்மையில் நான் தான் சற்று கடினமாக பேசினேன். இருப்பினும் அவர் என் மனதை காயப்படுத்தும் விதமாக ஒரு முறை கூட பேசவில்லை. உனக்கு தெரியுமா, நான் நினைத்தது போல் ஷெஹன்ஷா அவர்கள் அவ்வளவு கெட்டவர் அல்ல. அவர் நான் நினைத்ததை விட மாறாக இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! ஷெஹன்ஷாவின் விஷயத்தில் உன்னுடைய எண்ணம் மாறுகின்றதா ஜோதா? ஆம் மோதி, எனக்கும் அவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி குறைந்திருக்கிறது. ஷெஹன்ஷா சரியாக கூறினார். பார்வை என்பது நாம் எதை பார்க்க நினைக்கிறோமோ அதுதான் தெரியும். இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக ஷெஹன்ஷாவின் பார்வை எனக்கு புரிகிறது. பலமுறை அவர் ஏன் கடினமாக இருந்தார் என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. உனக்கு தெரியுமா, இந்த யாத்திரையில் ஷெஹன்ஷாவை பற்றி பல விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். அவருக்கு சிறிய வைத்திய முறைகள் தெரிந்திருக்கிறது. தன்னுடைய கடமையை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கிறார். அதோடு அனைவருக்கும் முன்பாக என்னை பாராட்டினார். அதன் பிறகு சாதாரண ஆள் போல விறகுகளை சேகரித்தார், தீ மூட்டினார். அது மட்டுமல்ல, அவர் உணவு உண்ணும் முறை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் உண்ணும் பொழுது குறைவாக உண்ணுகிறார். பிறகு சிறிது நேரம் கழித்து பசிக்கும் பொழுது சிறிதளவு உண்கிறார். இப்பொழுது புரிந்துவிட்டது. பிரயாணத்தில் கிடைத்த மகிழ்ச்சியை விட உடன் வந்தவரால் தான் அதிக மகிழ்ச்சி. ஜோதா, இந்த பிரயாணத்திற்கு நீ ஏன் முன்பே செல்லவில்லை? வாய் மூடு. நீ அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டாய். பார்த்தாயா, இவ்வளவு நேரம் நீதான் ஷெஹன்ஷாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தாய். இப்பொழுது நான் அதிகமாக பேசுவதாக கூறுகிறாய். இல்லை மோதி, நான் ஷெஹன்ஷாவை பற்றி கூறியது கதை அல்ல. உண்மையிலேயே அவர் பாராட்டுக்கு உரியவர்தான். தன்னுடையவர்களையும் நாட்டு மக்களையும் கவனமாக பார்த்துக் கொள்கிறார். அதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார். அவர் மிகவும் நல்ல ஷெஹன்ஷா. அப்படியா? மிகவும் நல்ல ஷெஹன்ஷாவா? ஆம், மிகவும் நல்ல ஷெஹன்ஷா தான். நானும் அதேதான் கூறுகின்றேன், மிகவும் நல்ல ஷெஹன்ஷாவென்று. உன் பேச்சை நிறுத்திவிட்டு என் தலையை வாரிவிடு. நான் சிக்ரியிலிருந்து அனைவருக்கும் கயிறெடுத்து வந்துள்ளேன். அதை அனைவருக்கும் தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் பேகம் சாஹிபா. அவர்
முகலாய சாம்ராஜ்யத்திற்கே விடியலை தரப்போகிறார். இவர் ராஜமாதா ஆகப் போகிறார். நான் உங்கள் மனதில் உள்ளவற்றை கூறிவிட்டால் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? என் வேண்டுதல் என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா? இது நன்றாக இருக்கிறது மகாராணி அவர்களே. இதை எனது பேரனுக்காக பின்னிக் கொண்டிருக்கிறேன். வெகு காலமாக அந்த ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த அல்லாஹ் இந்த ராஜ்யத்திற்கு ஒரு வாரிசை விரைவில் கொடுக்க வேண்டும். அவனை என் கண்களில் வைத்து நான் பார்த்துக் கொள்வேன். ஆமீன். ஹுதா தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றட்டும். சுமாமீன். தங்களின் வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அத்தை. எனக்கு ஏன் அப்படி தோன்றுகிறதென்றால் ஜோதா பேகத்தையும் ஷெஹன்ஷாவையும் குதா யோசித்துதான் சேர்த்து வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா அத்தை, நாம் ஜோதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அவரே வந்துவிட்டார். இது குதா அளிக்கும் அறிகுறியாகும். வணக்கம் அத்தை. வணக்கம் சலீமா பேகம். வணக்கம் ஜிஜியங்கா. நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். நான் சலீம் ஷேக் பாபாவிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் கயிறு வாங்கி வந்துள்ளேன். நீயே அனைவருக்கும் கட்டிவிடு. ஜோதா, உன்னை அங்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். நீ சரியாக கூட குணமாகவில்லை. யாத்திரைக்கு சென்று விட்டாய். ஆனால் உன்னை அனுப்பி வைத்தது சரி என்று இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அங்கு சென்று வந்த பின்பு நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய். உனது முகத்தில் அது தெரிகிறது ஜோதா. பயணத்தில் ஜலால் உனக்கு எந்த இடைஞ்சலும் தரவில்லையே? இல்லை அத்தை, அவர் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். எந்த பிரச்சனையையும் என் அருகில் வருவதற்கு கூட அவர் அனுமதிக்கவில்லை. நான் கூற வந்தது, யாத்திரை மிகவும் நன்றாக இருந்தது. சரி, எனக்கு விடையளியுங்கள். இந்த கயிறை மற்றவர்களுக்கும் நான் அளிக்க வேண்டும். குதா உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஜோதா. தங்களுக்கு என்ன தோன்றுகிறது சலிமா பேகம்? நான் இந்த பயணத்திற்கு செல்லாமல் நல்ல காரியம் செய்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சலிமா பேகம், வெட்கப்பட்டு கொண்டு என்னோடு ஜோதா சரியாக பேசவில்லை என்று தோன்றுகிறது. இருப்பினும் யாத்திரையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தாங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அவ்வாறே அத்தை அவர்களே. குதாஃபிஸ். நான் ஏன் மாறிவிட்டேன்? ஷேன்ஷாவை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வாறு மகிழ்ச்சி ஏற்படுகிறது? எனக்கு ஏன் வெட்கம் வருகிறது? என்னவாயிற்று ஜோதா? என்ன யோசிக்கின்றாய்? ஒன்றுமில்லை, வா. ஜோதா பேகம், அங்கே அனைவர் முன்பும் என்னால் கூற முடியவில்லை. தங்களை மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜோதா பேகம். என் மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்கள் அல்லவா சலீமா பேகம்? நான் உங்களோடு அமர்ந்து பலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் கூட தங்களின் பயணத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். பயணத்தில் என்ன விசேஷமாக நடந்தது? நிச்சயம் கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு பாபாவிடமிருந்து வாங்கி வந்த இந்த கயிறை பக்ஷி பானுவிடம் அளித்துவிட்டு வருகிறேன். என்னை கேட்டால் தாங்கள் பக்ஷி பானுவிடம் செல்வது நல்லதில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் அவ்வாறு செல்வது ஷெஹன்ஷாவிற்கு பிடிக்காமல் போகலாம். ஏனென்றால் ஷெஹன்ஷா சபையில் யாரையாவது குற்றவாளி என்று கூறிவிட்டால் அவர்களை மன்னிக்காததோடு அவர்களை சந்திப்பவர்களையும் குற்றவாளி எனவே பாவிப்பார். ஆகையால் தங்களையும் குற்றவாளியாகவே பாவித்து தங்களுக்கு தண்டனையும் வழங்கலாம். அப்படி நடந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பக்ஷி பானு என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவர். நான் அவருக்கு பாபாவின் ஆசீர்வாதங்களை சேர்க்க வேண்டும் அல்லவா? நான் அவரை முன்பே சந்தித்து நன்றி கூற நினைத்திருந்தேன். ஆனால் யாத்திரைக்கு சென்றதால் நேரம் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இது சலீம் ஷேக் பாபாவின் ஆசிர்வாதம். அவர் ஆசிர்வாதத்தை பக்ஷி பானுவிடம் கொண்டு சேர்ப்பதில் ஷெஹன்ஷாவிற்கு எந்த சங்கடமும் இருக்காது. தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும் ஜோதா பேகம். அல்லாஹ் தங்களுக்கு துணையாக இருக்கட்டும். இந்த பயணத்தில் ஓர் இரவு பிரஜைகளோடு கழிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அங்கே ஒரு நல்லவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களுக்கு விருந்தும் கொடுத்தார். ஆனால் அந்த இடத்தை இரவில் கொள்ளையர்கள் வந்து தாக்கினார்கள்.
யாருக்கு அவ்வளவு தைரியம் ஹுசூர்? எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லையே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அக்கா அவர்களே. நான் நன்றாகத்தான் உள்ளேன், நீங்களே பாருங்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த பிராந்தியத்தில் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகமாக உள்ளது. நானும் ஜோதா பேகமும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பலர் தான தர்மங்கள் செய்கிறார்கள், அதை நானே நேரில் பார்க்க முடிந்தது. இப்படி இருக்கும் ஒரு நல்ல பிராந்தியத்தில் மக்கள் கொள்ளையர்களுக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதாக இருக்கிறது. நான் இருக்கும்போதே அப்படி நடந்ததை நினைத்து வெட்கமாக இருக்கிறது. இது குறித்து அங்கிருக்கும் அதிகாரிக்கு தெரியவில்லை என்றால் என்னால் அதை நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அதை என்னிடம் தெரியப்படுத்தாததற்கு காரணம் என்னவாக இருக்கும்? இந்த கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார்? அது மட்டும் அல்லாமல் நமது சேனைகள் எதற்காக இன்னும் அந்த கொள்ளையர்களை அழிக்க முடியவில்லை? அக்கா அவர்களே, இவ்வளவு சௌரியங்கள் செய்து கொடுத்த பிறகும் எனது பிரஜைகள் எதற்காக பயத்தோடு வாழ வேண்டும்? ஆதம் கான், கூறுங்கள் ஹுசூர். அந்த கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுப்பவர் யார் என்று தெரியுமா? அதை கச்சிதமாக கூற முடியாது. இந்த பிரச்சனைக்கு முடிவு காணும் பொறுப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். நீ அங்கே முழுமையாக விசாரித்துவிட்டு அதை அட்கா அவர்களிடம் தெரிவித்துவிடு. ஆகட்டும் ஹுசூர். ஆஹா, யா அல்லாஹ், எனது கால்கள். ஹோஷியார், இந்த ஜோதா மட்டும் அவருடன் செல்லாமல் இருந்திருந்தால் நான் இவ்வாறு வெயிலில் நடக்க வேண்டி இருந்திருக்காது. ஆச்சரியமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்புதான் விஷம் குடித்து மயங்கி கிடந்தாள். ஆனால் பயணம் என்றவுடன் துள்ளி குதித்து என்னை விட வேகமாக நடக்கிறாள். அவள் வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. யா அல்லாஹ், என் உடம்பே வலிக்கிறது. ராஜபுத்திர இளவரசிகளின் தனித்திறமையே இதுதான். மிகவும் வலிமையானவர்கள், உடல் பலத்திலும் சரி மன பலத்திலும் சரி. உட்கா அருந்த மாட்டார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் நிறைவேற்றி விடுவார்கள். நான் கேள்விப்பட்டேன். அவர் போதும், வாயை மூடு. இவளை வெளியேற்று. நீ பேசுவதற்காக உன்னை இங்கு அழைத்து வரவில்லை, புரிந்ததா? ஒரு அடிமையாக உன் எல்லைக்குள் இரு. வாயை திறக்க கூடாது, காதுகளை மட்டும் திறக்க வேண்டும். நாங்கள் பேசுவதை நீ கேட்டால் போதும், புரிந்ததா? போ இங்கிருந்து. விடுங்கள் பேகம் ஷாய்பா. ஏதோ சிறிய பெண் தெரியாமல் பேசிவிட்டாள். நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். ஆதாப் ராணிகளின் ராணியே. வாருங்கள் மகாமங்கா, தங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். அமருங்கள். ஆகட்டும். நல்லபடியாக பயணத்தை முடித்துக் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? அதை பற்றி விசாரிக்கத்தான் நான் இங்கு வந்தேன். எவ்வாறு இருந்தது பயணம்? எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஜலாலை அடைய வேண்டும் என்ற ஜோதாவின் முயற்சியை நான் முறியடித்து விட்டேன். முக்கியமானவளாக மாற வேண்டும் என்ற அவள் கனவை முறியடித்து விட்டேன். மிக்க மகிழ்ச்சி. ஜலாலையும் ஜோதாவையும் பிரித்து வைக்கும் முயற்சியை நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பேகம் ருக்கையா. முற்றிலும் உண்மை மகாமங்கா. நான் ஜோதாவை ஜலாலின் அருகில் வரக்கூட அனுமதிக்கவில்லை. தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன கூற வருகிறீர்கள்? நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண பிரஜையாக இருந்து ஜோதாவையும் ஜலாலையும் நெருங்க விடாமல் செய்தேன். சமையல் வேலையை கூட செய்தேன். அவர்கள் இருவரையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் நெருங்க கூட விடவில்லை. ஆனால் நான் தோல்வியடைந்தேன் என்று கூறுகிறீர்கள். நான் தவறாக புரிந்து கொண்டேனா? மன்னிக்க வேண்டும் ராணிகளின் ராணி அவர்களே. கண்களுக்கு புலப்படுவது எல்லாம் உண்மையாக இருப்பதில்லை. நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜலாலையும் ஜோதாவையும் நீங்கள் பிரித்து வைத்தீர்கள் என்று. ஆனால் அது உடல் அளவில் மட்டும்தான். ஆனால் மனதளவில் அவர்கள் இருவரும் நெருங்கி விட்டார்கள். அவர்கள் கண்களில் அதை நானே பார்த்தேன். ஒருவர் மீது ஒருவர் அக்கறையாக இருக்கிறார்கள். இன்னும் கூற வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். போதும் மகாமங்கா. ஜலால் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் அவர் முக்கிய ராணி. அதை இந்த பயணத்தில் மட்டுமல்ல, இதற்கு முன்பும் நான் நிரூபித்திருக்கிறேன். தாங்கள் ஜோதா பேகத்தின் விஷயத்தை தொலைநோக்குடன் பார்க்கிறீர்களா? அதுதான் உண்மையான பிரச்சனை. நான் தூர திருஷ்டியில் நடப்பவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கண்முன் நடப்பவையே தெரியவில்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நீங்கள் ஜோதா பேகத்தை சாதாரணமானவராக வைத்திருக்கிறீர்கள் என்றா? நான் ஒன்று சொல்லவா? பேகம் ஜோதாவோ நீங்கள் உணராமலேயே, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சாதாரணமாக்கி விட்டார்.
உங்களை அடுப்பின் முன்பு அமர வைத்து உங்களை சமைக்க வைத்து விட்டார். உங்களுடைய ஆடைகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய அதிகாரத்தையும் அந்த ஜோதா பேகம் பிடுங்கி எறிந்து விட்டார். குதாவை நான் பிரார்த்திக்கிறேன், உங்கள் அதிகாரத்தையும் ஆடம்பரத்தையும் உங்கள் ஆபரணங்களையும் பாதுகாப்பாக வைக்கட்டும் அந்த குதா. குதாஃபிஸ்.